வாழைக்காவை வச்சு நல்ல ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு வந்து வாழைக்காவை வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீவி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்களால் ஈஸியாக சட்டுன்னு ஒரு நாப் எடுக்கிற டைமில் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை வந்து இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி வந்து தயாராகிடும். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.